கால வேளையிலே நம்முடைய வேத புஸ்தகத்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம், எல்லா சிறு பிள்ளைகள் கூட இந்த பகுதியை நீங்க கவனமாய் கவனியுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், 46ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Genesis, 46ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், அதிலே 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு போய் பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக சோத்திரம். இப்பொழுது இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தேவ கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தம் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தம் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக, இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இங்கே இந்த சொற்றொடரை சற்று கவனியுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். இந்த வார்த்தையை கவனியுங்கள். இஸ்ரவேல் அப்படி என்று சொன்னால் நாம ஒரு பெரிய ஜனத்தை தான் என்ன செய்கிறோம்? நாம சொல்லுவோம். இஸ்ரவேல் என்று சொன்னால் ஒரு ஜனத்தை தான் நான் சொல்லுவோம். முதலாக ஆண்டவர் யாக்கோப்பினுடைய பெயரை என்ன செய்யறாரு? மாத்துறாரு. என்ன பண்றாரு? இது முதல் உன்னுடைய பெயர் யாக்கோப்பு என்று சொல்லப்படாமல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லுவதாக அப்படி என்று சொன்னார். இங்கே ஆண்டவர் இங்கே யாக்கோப்பை குறித்ததான ஒரு காரியத்தை இந்த காலவேளை நம்மளோடு பேசும்படியாக நினைக்கிறார். இங்கே நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது யோசேப்பு எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அதிகாரியாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். யோசேப்பு எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறான். இப்போது 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும் என்று பார்வோனுக்கு தரிசனத்திலே ஆண்டவர் காண்பித்தார். அதை யோசேப்பு அந்த தரிசனத்தை வியாக்கணம் பண்ணி 7 வருஷம் செழிப்பான ஒரு நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். அதற்கு 7 வருஷம் செழிப்பான வருஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். 7 வருஷம் வறட்சியான பஞ்சத்தை தேசத்திலே கட்டளையிட போகிறார் அப்படி என்கிற தரிசனத்தை பார்வோனுக்கு கொடுத்தார். இந்த பார்வோன் இந்த விளக்கம் தெரியாமல், இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் தவித்த போது கர்த்தருடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையாகிய யோசேப்பு அந்த சொப்பனத்தை எல்லாம் விளக்கமாய் சொல்லி காண்பித்தான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை எகிப்திலே அதிகாரியாய் வைத்திருந்தான். அப்படி அதிகாரியாய் வைத்திருந்த போது 2 ஆண்டு காலம் இந்த பஞ்சத்தினுடைய நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. யாக்கோப்பினுடைய கையிலே அவன் இருந்த கானான் தேசத்திலே ஆகாரம் இல்லை, சாப்பாடு இல்லை. அதனால பஞ்சம் பெருசா தலைவிரிச்சு ஆடுது. அப்ப யாக்கோபு சொல்லுகிறான் தன் சகோதரனை பார்த்து, நீங்க தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எகிப்துல போய் ஆகாரம் தேடிட்டு வாங்க அப்படி சொன்னாரு. இங்க போன நபர்லாம் காரியம்லாம் நமக்கு தெரியும், அது வேற ஒரு காரியம். ஆனா போயிட்டு வந்த அவருடைய குமாரர்கள் சொல்றாங்க, எகிப்திலே உன் குமாரன் யோசேப்பு அதிகாரியா இருக்கிறாரு. அவர்தான் அந்த சமஸ்த எகிப்து தேசத்திலையும் எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிற தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் இவர் தான் ஆகாரத்தை சப்ளை பண்றாரு. உன் குமாரன் அந்த தேசத்திலே அதிகாரியா இருக்கிறான்னு சொன்னான். அப்ப இங்க பாருங்க, 45ஆம் அதிகார கடைசி வசனத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காரியம்
இவன் செத்து போயிட்டானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். யாரு? யோசேப்பு மரிச்சு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பொய்யாய் கொண்டு வந்து வஸ்திரத்தை கொடுத்த போது இந்த இந்த யாக்கோப்பு தன்னுடைய குமாரன் மரித்து போயிருப்பான் இல்லையான்னு சொல்லி தெரியல. ஆனா இப்ப உன் குமாரன் யோசேப்பு எகிப்தில அதிகாரியா இருக்கிறான்னு சொன்ன போது இங்க யோசேப்பு சொல்ற, எங்க இஸ்ரவேல் சொல்றாரு, அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடே இருக்கிறானே, இது போதும். சில நேரத்துல நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் கட்டிட்டா அதை கண்ணால பாத்துட்டா போதும். நான் சொல்றேன், கண்ணால இந்த கல்யாணம் கட்டிட்டா அதை கண்ணால பாத்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் செத்தா கூட என்ன செய்யல. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மறுநாளே கொண்டுட்டா எப்படி இருக்கும்? இல்ல நீ மறுநாள் செத்து போயிருவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சில ஆட்கள் நமக்கு வாயில என்ன செய்வாங்க, இப்படி காரியெல்லாம் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு ஒரே ஒரு பிள்ளைய கையில தூக்கிட்டு செத்து போயிட்டா பரவாயில்ல. நான் சொல்றேன், கையில கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு இன்னும் 2 மணி நேரத்துல மரணம் வரும்னா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பிள்ளைய கையில வாங்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் மரணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மரணம் சம்பவிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய வழியில சரியா நடந்தீங்கன்னா அந்த மரணம் இன்பமா இருக்கும். கர்த்தருடைய வழியில நடக்கலன்னா மரணம் எப்படி தெரியுமா இருக்கும். எத்தனையோ பேர் வந்து மரணத்தை போய் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா, ஆண்டவர் மறுபடியும் உங்களை என்ன செய்யறாரு, அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை வச்சிருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற வேலைகள் இன்னும் பெருசா இருக்குது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்ப யாக்கோபு என்ன சொல்லுகிறாரு, இது போதும், நான் மரணம் அடைமுன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அவனுடைய வாயின் வார்த்தை. இப்ப யோசேப்பு சொல்றாரு, தகப்பனார்ல எல்லாத்தையும் கூட்டுவாங்க, அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டுவாங்க, கர்த்தர் இங்க என்ன செய்யறாரு, என்ன அதிகாரியா வச்சிருக்கிறாரு அப்படி சொன்ன உடனே இங்க இஸ்ரவேல் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு என்ன செய்தான். அவன் ரொம்ப அவசரப்படல. இப்ப யோசேப்பு என் குமாரன் எப்படி இருக்கிறான், அதிகாரியா இருக்கிறான். எல்லாம் புறப்படுங்க போவோம் அப்படி சொல்லிட்டு அவன் குடும்பத்தை என்ன செய்யல, கலப்பல. அவன் என்ன செய்யறான், ஈசாக்கு எந்த இடத்துல பலி செலுத்தினானோ அந்த இடத்திலே இங்கே யாக்கோபு என்ன செய்கிறார், பலி செலுத்துகிறார். அடுத்த காரியத்தை பாருங்க. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பன் தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவே, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு என்ன செய்வேன். கவனிச்சு பாருங்க, யாக்கோபு என்ன செய்யறாரு, பலிபீடத்துல போய் பலி செலுத்துறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துட்டா ஆண்டவரை துதிக்க மறந்துடுறோம், ஆண்டவரை என்ன செய்யறோம், பாட மறந்துடுறோம். ஏன் இன்னும் நிறைய பேர் ஆராதனையே மறந்துடுறோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்கு உயர்வின் வாசலை வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய வீட்டிலேயோ நம்முடைய சபையிலேயோ ஒரு நல்ல பலிபீடத்தை கட்டி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. பலிகளை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், ஏறெடுக்க வேண்டும். இப்ப நல்ல சூழ்நிலைகளை அவன் காதிலே கேட்கிறான், நல்ல சூழ்நிலைகளை தன்னுடைய பிள்ளைக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது யாக்கோபுடைய காரியம் சூழ்நிலையை பார்க்கல, அவன் தான் தகப்பன் பலி செலுத்தின அந்த பலிபீட தண்டைக்கு வருகிறான், அவன் பலி செலுத்துகிறான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் யாக்கோபோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் எங்களோடு பேசல, கர்த்தர் எங்களோடு பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கர்த்தர் பேசுவாரா? நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே நீங்கள் பலி செலுத்தக்கூடிய நபர்களாய், பலி என்றால் சோத்திர பலிகளை, ஆராதனை பலிகளை, பாடல்களை, துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், யாக்கோபோடு பேசின கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் யாக்கோபோடு பேசின கர்த்தர் ஆராதிக்கிற உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது, அது அவலட்சணமா இருக்கிறது. அதனால் ஆண்டவர் பேசுறதுக்கு பதிலாக சாத்தான் நம்முடைய காதிலே பேசுகிறதான், பெருமை நம்முடைய காதுகளிலே பேசப்படுகிறது, உலக காரியங்கள் நம்முடைய காதிலே பேசப்படுகிறது.
கர்த்தர் பேச வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதிக நேரம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதிக நேரம் சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம துதிக்க மறந்துடுறோம். அப்புறம் கர்த்தரே அது இப்படி பேசுவாரு. வாயை திறந்து துதிக்க மறந்துடுறோம், வாயை திறந்து பாட மறந்துடுறோம். அப்ப சிந்தையில எதுதான் இருக்குது? உலகம் தான் இருக்குது. சாத்தான் தான் பேசுறான். சாத்தான் தான் காதுல என்னது பேசுறான். நீங்க நல்லா வாயை திறந்து நல்லா சத்தமா துதிக்கும் போது வேற மூளையில வேற எந்த சிந்தையும் இருக்காது. வாயை திறந்து ஒரு சில ஆட்களுக்கு எல்லாம் என்னது பிபி எகுருது. பிபி ஏன் எகுருது? விசுவாசிக்கு பிபி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. என் பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குது. உங்க பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா? எகுருதா? விசுவாசிகளுக்கு பிபி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன் தெரியுமா? விசுவாசிகள் கையை தட்டி கர்த்தரை ஆராதிச்சா பிபி எங்க போகுதுன்னு தெரியும். நான் சொல்றேன், பிபி குறையும்னா கையை தட்ட சொல்றான் டாக்டர். பிபி குறையும்னா கையை தட்டி கர்த்தரை என்ன செய்யுங்க? ஆராதிங்கன்னு சொல்றான். கையை தட்டுனா பிபி இருக்காதுங்கிறாங்க. ஹார்ட் நல்லா வேலை செய்யும் சொல்றாங்க. கையை தட்டி ஆராதிச்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களோடு கூட கர்த்தர் இடைபட ஆரம்பிப்பார் அவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க நினைக்கிறீங்க? நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. இந்த ஆலயத்திலே, இந்த பலிபீடத்திலே கையை தட்டி கர்த்தரை ஆராதித்து பாருங்க. வேறு ஒரு காரியத்தை வைக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் ஆராதிச்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் பேசுவார் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளை கூட துதிக்க வைங்க. கையை தட்டி துதிங்க, துதிங்க, துதிங்க. நான் சொல்லுகிறேன், பலிபீடத்துல என்னதான் செலுத்தப்படணும்? பலிதான் செலுத்த. இங்க பிள்ளைய கொஞ்சம் முடியுமா? கொஞ்சம் முடியாது. வேடிக்கை பார்க்க முடியுமா? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கணும்? பலிபீடத்துல இருக்கணும். அது நீ சர்வாங்க தகன பலியை செலுத்துவோ, அசைவாட்டு பலியை செலுத்துவியோ, பாவ நிவாரண பலியை செலுத்துவியோ, அல்லது குற்ற நிவாரண பலியை செலுத்துவியோ, எந்த பலியை செலுத்தினாலும் உன்னுடைய சிந்தை எங்க தெரியுமா இருக்கணும்? பலிபீடத்துல இருக்கணும். அல்லேலூயா. சில நேரத்துல பாஸ்டர் பக்கத்துல இருக்கிற பார்த்து பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் சிந்தை எங்க இருக்கணும்? பலிபீடத்துல இருக்கணும். ஏன்னா இங்க பலிபீடத்துல நீ பலி செலுத்தும் போது அடுத்தது கர்த்தர் உன்னோட பேச ஆயத்தமாயிருவாரு. அவரு கர்த்தர் பேச ஆயத்தமாயிட்டாருன்னு நினைக்கிறோம். நீ கையை தட்டி ஆராதிக்கும் போது அடுத்தது கர்த்தர் என்னோட கூட பேச போறாருங்கிற உணர்வு வரணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆராதனையை விட்டுட்ட, பலி செலுத்துறதை விட்டுட்ட, அதனால யாராரோ உன் வாழ்க்கையில வந்துட்டு போறாங்க. யாராரோ என்ன செஞ்சு போறாங்க? நான் சொல்றேன், நல்லா ஆராதிக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் வரமாட்டாங்க? கர்த்தர் மாத்திரம் தான் வருவாரு. அல்லேலூயா. அவர் ஆராதனையிலே மகிமைப்படுகிற தேவன் அவர். அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். நான் சொல்றது விளங்குதா? கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுட்டீங்க, அதனால வாழ்க்கையில யாரெல்லாம் என்ன செய்யறாங்க? வராங்க. ஒரு பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் செத்து போன எங்க அப்பா வராரு, செத்து போன எங்க அம்மா வராரு, ஏன் கர்த்தர் வரமாட்டாரா? செத்து போன எங்க அப்பா வராரு, செத்து போன எங்க அம்மா வராங்க, ஏன் கர்த்தர் வரமாட்டாரா? நீ நல்லா ஆராய்ச்சிட்டு படுத்தினா கர்த்தர் தான் பேசுவார். எங்க ராஜேஸ்வரி அக்கா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. நான் பேரை சொல்லி சொல்றேன், அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க. சிலர்லாம் நீங்க சபையில ரொம்ப கோச்சிக்குவீங்க. நான் சொல்றேன், நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கவனிங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, செத்து போன எங்க அக்கா கனவுல வராங்க, செத்து போன எங்க வீட்டுக்கார கனவுல வராரு. நான் செத்து போன அக்காவும் செத்து போன வீட்டுக்கார கனவுல வரதே பாஸ்டரால ஸ்டாப் பண்ண முடியாது. நான் சொல்றேன், உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க நல்லா வாயை விட்டு நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. பலி செலுத்தி பாருங்க. அப்ப இங்க யாக்கோபு கிட்ட யாரு வந்தது பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவே, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. அங்கே நான் என்ன செய்வேன்? எகிப்துக்கு உன்னோடு கூட நான் என்ன செய்வேன்? வருவேன்.
அப்ப தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்துகிற வேண்டும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பலி செலுத்துனீங்கன்னா, நீங்களா ஒரு காரியத்தை இது எனக்கு போதும், இது நடந்தா போதும் அப்படி சொல்லி உங்க மனசுல நினைச்சிருப்பீங்க. நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுது, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருகிறவர். அந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி என்ன செய்கிறார்? அவர் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடுவார். இப்ப யாக்கோப்பை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட வாரேன் யாக்கோப்பே, நீ போ பயப்படாதேன்ட்டாரு. இப்ப போனோடனே யோசேப்பு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துறாரு. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த நாட்டுல கோசேன். பாருங்க, 46ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும், கோசேன் நாட்டிலே 46ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். இப்ப நல்ல கவனிங்க. கோசே நாட்டை வந்து இந்த யோசேப்பு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப யாக்கோபு சொல்றாரு, கோசே நாட்டுல நான் வரப்போறேன், யோசேப்பிட்ட சொல்லுங்க, அங்க வந்து என்ன சந்திக்க சொல்லுங்க. 33வது வசனத்திலையும் யோசேப்பு வந்து எங்க எங்க என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, கோசே நாட்டை தான் ஆயத்தப்படுத்திருக்காரு. 33 படிங்க. பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, போதும் இங்க பாருங்க, கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி 28 சொல்லுது, கோசே நாட்டுல வந்து என்ன சந்தி. இது எகிப்துல இருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல வந்து சந்தி. இவர் சொல்றாரு, இவரும் ஆல்ரெடி என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? கோசே நாட்டை தான் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த தகப்பனுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நாடு அல்ல. இப்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பிற்பாடு இதை பார்ப்போம். இப்ப யாக்கோபு வந்து யார சந்திக்க போனோம்? பார்வோனை சந்திக்க போனோம். பார்வோன் ராஜா, புள்ள அதிகாரி. இப்ப யோசேப்பு வந்து என்ன செய்யறாரு? இவர் கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுறாரு? பார்வோன் கூப்பிடுறாரு. பாருங்க, 3வது வசனம் 47 3 வாசிங்க. பார்வோன் அவனுடைய சகோதரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும். 1வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரி 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர் என்று பார்வோடத்தில் சொன்னதும் அன்றி. நல்ல கவனிங்க, இவங்க உங்க தொழில் என்னன்னு பார்வோன் கேக்குறான். அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிற ஜனங்க, இது வந்து எங்க பிதாக்கள் காலத்துல இருந்து இதான் எங்க தொழில். அங்க பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவன் கண்டா அவனுக்கு என்னது? அருவருப்பானவர்கள். அந்த 46ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்லுது, அவர்கள் யாருன்னா அருவருப்பானவர்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு எப்படி இருக்காங்க? அருவருப்பானவர்கள். ஆனா அருவருப்பானவர்களா இருந்தாலும் பார்வோனுக்கு முன்னாடி தங்க தொழில் என்ன செய்யல? மறைக்கல. ஒருவேளை நாமளா இருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருப்போம்? ராஜா கேட்கிறாரு, ஏதாவது ஒண்ணு அள்ளி விடுவோம். ஏதாவது ஒண்ணு என்ன செய்வோம்? கேட்கிறது யாரு? ராஜா. கேட்கிறது யாரு? ராஜா. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல வந்து ராஜாவுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், நம்ம ரொம்ப மதிப்பு கொடுக்கறதுல. நல்ல கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய மதிப்பெல்லாம் யாரு மேல வச்சிருக்கோம்னா அவர் மேல மாத்திரம் தான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள், நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, அவங்க சொல்றாங்க, எங்க தொழில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதா அப்படி சொல்றாங்க. அப்ப பார்வோன் சொல்றாரு, உங்க தகப்பனை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க. தகப்பனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன போது அங்க பாருங்க, அங்க 7வது வசனத்தை பாருங்க. யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். எல்லாரும் கவனிங்க, இந்த இடத்துல கவனிங்க. யாக்கோபு பலி செலுத்தினான். கர்த்தர் அவனோடு பேசினார். நாம கூட வாரன்னு என்ன செஞ்சாரு? சொன்னாரு. கூட வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் கூட வந்தா என்ன நடக்கும்? நான் சொல்றேன், இந்த அருவருப்பானவர்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகுது. நான் சொல்றேன், கர்த்தர் கூட வந்துட்டான். நான் சொல்லுகிறேன், உலகம் இதுவரைக்கும் நம்மள அற்பமா பார்க்கும்.
அருவருப்பா பார்க்கும். ஆனா கர்த்தர் மட்டும் கூட இருந்துட்டா இந்த அருவருப்பெல்லாம் ஏற்கனவே அருவருப்பா நம்மளை பார்த்தாங்களே, அவங்க அந்த அருவருப்பா நம்மளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம கூட யார் இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். அவர் உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உங்களிலே இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? அவர் பெரியவர். உலகத்திலே இருப்பவரை காட்டிலும் நமக்குள்ளா இருக்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. உலகத்திலே இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ளா இருக்கிறவர். அருவருப்பா பார்த்தவங்க இவங்க சொல்றாங்க, எங்க தொழில் என்னது? ஆடு மேய்க்கிற தொழில் தான். ஆடு மேய்க்கிற தொழில் தான். ஆடு மேய்க்கிற தொழில் எகிப்தியருக்கு அருவருப்பு. ஆனா இவங்க மறைக்கல. இப்ப பாருங்க, இந்த 7வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லுது. பின்பு யோசேப்பு தன் தகப்பனை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். போதும். இப்ப பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தின யாக்கோபு என்ன தெரியுமா சொல்லணும்? அப்படியே பார்வோனுக்கு முன்பாக விழுந்து கும்பிட்டு, ஐயா 2 வருஷம் பஞ்சம் ஆயிருச்சு, வீட்டுல ஆகாரம் இல்ல, நான் கேள்விப்பட்டேன், என் குமாரனுக்கு ஏற்கனவே கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு, அது நிறைவேற்றுறதுக்காண்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. இப்ப எகிப்து தேசத்துல அவனை நீங்க அதிகாரியா ஏற்படுத்தீங்க, ரொம்ப நன்றி ஐயா. அவன் தயவுல இந்த ஓரமா அந்த கோசை நாட்டுல கொஞ்சம் தங்கிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரு கேட்டிருக்கணும்? யாக்கோபு கேட்டிருக்கணும். பார்வோனை பார்த்த உடனே என்ன கேட்டிருக்கணும்? அப்படிதான் கேட்டிருக்கணும். அப்படிதான் என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கணும். அப்படிதான் சொல்லி இருக்கணும் அவன். ஆனா அதுக்கு பதிலு வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். இருக்கா? அந்த வார்த்தை இருக்குதா? யாக்கோபு பார்வோனை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தான். நான் சொல்றேன், இவன் பிச்சைக்காரன், இவனுக்கு அடுத்த வேளைக்கு ஆகாரம் இல்ல, இவனுக்கு அடுத்த வேளைக்கு என்னது? போஜனை இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். 10வது வசனத்திலே அந்த வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்பு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தின் புறப்பட்டு போனான். பின்பு யாக்கோபு பார்வோனை என்ன செய்தானா? ஆசீர்வதித்து. அப்படியானால் இங்கே அவன் பலி செலுத்தினானே, அந்த பலி செலுத்தின உடனே கர்த்தர் அவனோடு பேசினார். பேசினதோடு கூட நிறுத்தவில்லை, நான் உன் கூட வரேன்னு சொன்னாரு. கூட வருகிற தேவன் என்ன தெரியுமா செய்கிறாரு? பார்வோனை ஆசீர்வதிக்க கூடியதான அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுடைய சிரசின் மேலே வைத்திருந்தார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு நல்ல சோத்திரத்தை ஏறெடுப்போமா? ஷகலப கதரி அத்தரபலப கதரபலப கதரபலப நம சந்தரன. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தலைகீழாக என்ன செய்யறாரு? காரியத்தை காமிச்சு கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா காமிச்சு கொடுக்கிறாரு? கர்த்தர் பார்வோனிடத்திலே தயவு பெற்றுக்க போற இவன் அவனை ஆசீர்வதித்தான். அவன் ஆல்ரெடி பிளெஸிங் பீப்புளா இருக்கான். இவன் தான் என்னது? தரித்திரத்துல கிடக்குறான். நான் சொல்றேன், உங்க தரித்திரத்தை கண்டு தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. நீங்க ஒரே ஒரு வேலையை மாத்திரம் செய்யுங்க. துதிங்க, 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 துதிங்க. எவ்வளவு நேரம் துதிக்கணும்? கர்த்தர் உங்க கூட வர வரைக்கும் துதிங்க. எவ்வளவு நேரம் துதிக்கணும்? சிலர் சொல்லுவாங்க 1000 சோத்திர பலியை போடு, 2000 சோத்திர பலியை போடு, 5000. நான் சொல்றேன், கர்த்தர் எப்ப எந்திரிச்சு உங்க கூட வராரோ அது வரைக்கும் என்ன செய்யுங்க? சோத்திர பலிகளை போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட எந்திரிச்சு எவ்வளவு நேரம் எப்ப வருவாரு அது வரைக்கும் என்ன செய்யுங்க? துதிங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். துதிக்கும் போதே ஒரு திருப்தி உண்டாகும். அது வரைக்கும் என்ன செய்யுங்க? சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் துதிக்கணும்? அதுக்கு அளவெல்லாம் இல்ல. கர்த்தர் என் கூட வர்றதுக்கு நான் எவ்வளவு நேரம் துதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு திருப்தி கிடைக்குதோ அது வரைக்கும் துதிச்சுக்கிட்டே இருங்க. எத்தனை பேர் பலியிடு துதி பலியிடு, வழி விலகோ வாழ வழி பிறக்கோ, வழி விலகோ வாழ வழி பிறக்கோ, நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது. சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது. அந்த
அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையே, கர்த்தர் மகிமையே. அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையே, இன்று காண வேண்டும் கர்த்தர் மகிமையே. துதிபலே அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிபலி நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வழி விலகோ வாழ வழி பிறக்கோ. அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல போறீங்க கர்த்தர் நல்லவர்னு? அப்ப துதி பலி எப்படி தெரியுமா இருக்கணும்? ஏறெடுத்துக்கிட்டே இருக்கணும், சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாயில என்ன செய்யணும்? சிலர்லாம் உதடு மட்டும்தான் ஆடும், சத்தம் வெளியே வராது. எப்படி தெரியுமா பலி செலுத்தணும்? பலி செலுத்தும் போது அது சத்தத்தை உயர்த்தி செலுத்தணும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு பாப்பா யாராவது மேல வாங்கல, யாராவது ஒரு பாப்பா வாங்க, ரெண்டு பாப்பால யாராவது ஒரு ஆள் வாங்க, சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பாப்பா வந்திருக்கு. இந்த பாப்பா ஏற்கனவே எனக்கு ஒரு என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு 10,000 ரூபீஸ் என்ன செஞ்சிருக்குது? கொடுத்துருச்சு. 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருச்சு. இப்ப நான் அது பக்கத்துல இருந்துட்டு நன்றி சொல்ல போறேன், நன்றி சொல்ல போறேன். இந்த பொண்ணு என்ன செய்யும்? என்ன சொல்ல வர்றாரு இந்த பொண்ணு? என்ன சொல்ல வர்றாரு? இன்னைக்கு நிறைய பேருடைய துதி எப்படி இருக்கு? நன்றி எப்படி இருக்குது? அப்படிதான் இருக்குது. நன்றி சொன்னா எப்படி சொன்ன? தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, எனக்கு 10,000 ரூபீஸ் கொடுத்தது என்னது? ரொம்ப நன்றி, என் பிரச்சனை அதுல என்ன செஞ்சிருச்சு? சாலாயிருச்சு, ரொம்ப நன்றின்னு என்னது? சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படிதான் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம இப்ப வாயை திறக்கிறதே மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலிவிடு, வழி விலகோ வாழ வழி பிறக்கோ, வழி விலகோ நோவாவின் பலிதனை முகந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. சொல்லுங்க சொல்லுங்க. முகந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. அன்று பழுகே பெருக செய்தார், அன்று பழுகே பெருக செய்தார். துதிபலே அது சுகந்த வாசனை, நன்றி பலே அது உகந்த காணிக்க. துதிபலே அது சுகந்த வாசனை, பலியிடு துதி பலியிடு, வழி விலகோ வாழ வழி பிறக்கோ, வழி விலகோ. அல்லேலூயா. இவங்க யோசேப்பு வந்து என்ன செய்யறாரு? கோஸ்தை நாட்டை தேர்ந்தெடுத்து தகப்பனுக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் யாக்கோப்புக்கும் என்னது? இது அறிவிக்கப்பட்டனால அந்த தேசத்துல இருக்கிறதுக்கு இவருடைய பிளான். ஆனா நீங்க 47ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. பார்வோன் கட்டளையிட்டபடியே, பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்ற நாட்டிலே சுதந்திரம் கொடுத்தாரு. ராமசேஸ் என்கின்ற நாட்டை என்ன செய்யறாரு? சுதந்திரம் கொடுத்து. அந்த எகிப்திலே நல்ல இடம் அதானா. இங்கிலாந்து தேசம் இருக்கு, அதுல சூப்பர் இடம்னா லண்டனு. அமெரிக்காவில் நல்ல இடம் எதுன்னு சொன்னா நியூயார்க்கு, டெக்சாஸ், வாஷிங்டன். அதான் என்னது? நல்ல இடம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நல்ல இடம்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு இடத்த சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்ல இடத்தை என்ன செய்யறாரு? வீணா போன ராமநாதபுரத்தை கொடுக்க மாட்டாரு. அங்க என்னது? ஒரே கருவமுள்ள காடா தான் இருக்கும். தண்ணிக்கு என்னது?
அப்படிலாம் கத்தர் கொடுக்க மாட்டேன். நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ராமநாதபுரத்துல இருந்து வந்த ஆள் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் தலையாட்டுறாங்க. இங்க பாருங்க, அந்த அந்த 11வது வசனம் சொல்லுது, பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்ற நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து, நல்ல நாடு. நல்ல கவனிங்க, பலி செலுத்தீங்கன்னா நல்ல இடத்துல கத்துறவங்களை இருக்க வைப்பார். நான் சொல்றேன், நம்ம இதெல்லாம் கொடுத்தா நான் சொல்றேன், அங்க 46:1 மறந்துட கூடாது. 46:1 அங்க யாக்கோபு பலி செலுத்தினானே, அதை செய்ய, அதை விட்டுட்டு இதெல்லாம் வேணும் 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 வேணா நடக்காது. 46:1 நிறைவேற்றிட்டு இதெல்லாம் எதிர்பாருங்க, இது எல்லாவற்றையும் கத்தர் தருவாரு. எனக்கு ஒரு பெஸ்டான வீடை கட்டி கொடுங்க அப்படின்னா, நீ பலி செலுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுனா பெஸ்டான வீட்டை கத்தர் கட்டி கொடுப்பாரு. அவரு வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொந்த வீட்டை கத்தர் கொடுப்பாரு. நான் சொல்றேன், நான் பலியே செலுத்த மாட்டேன், கத்தர் என்ன இப்படியே வச்சிருக்கிறாரு, இப்படியே வச்சிருக்கா, காலமுள்ள புலம்பிக்கிட்டே இருக்கலாம். யாரும் நீ உன் புலம்பல யாரும் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்றேன், உன் புலம்பல ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் கர்த்தர். அவர்கிட்ட போய் நீங்க பலி செலுத்த ஆரம்பிப்பீங்கன்னா, சோத்திரத்தை ஏறெடுப்பீங்கன்னா, துதிகளை ஏறெடுப்பீங்கன்னா, அவர் புலம்பலை கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு முழுவதும் போய் நம்ம டேவிட் பிரதர் போய் அவங்க அண்ணன்ட்ட போய் என்ன செய்யறாரு? புலம்புறாரு. அண்ணன், என் வாழ்க்கையில எப்படி இருக்கு, என் பையனை படிக்க வச்சிருக்கேன், காசு இல்லை. அப்படியாடா தம்பி? நாளைக்கு போறீங்க, அண்ணன்ட்ட போறீங்க, அண்ணன் என் தம்பி என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், காசு இல்ல. அப்படியா தம்பி? 4 நாள் சொன்னா 3வது முறை அவரே பாப்பாரு, தம்பி வரான், புலம்ப போறான், கதவை மூடு. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஃபர்ஸ்ட் நாள் போய் கேட்டீங்கன்னா அப்படியானு கொஞ்சம் கதை காது கொடுத்து கேட்பாங்க. 2வது நாள் அறகுறையா கேட்பாங்க. 3வது நாள் என்னது, நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேற எதில் சொன்ன. 5வது நாள்லாம் என்னது, வாசல் அடைக்கப்படும். இதான் என்ன செய்யுது? அப்படி இல்லைன்னா நம்மள நீ பொழப்ப அப்படி, நீ பைபிளை தூக்கிட்டு ஓடுற, அதனால அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணு டீச் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால நீங்க, நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையெல்லாம் கொண்டு போவாதீங்க. நான் சொல்றேன், 46:1 சொல்லுகிறது, யாக்கோபு ஈசாக்கு தன் தகப்பன் ஏற்கனவே கட்டி கொடுத்து வச்சிருக்கிறாரு, காமிச்சு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த பலிபீடத்துல போய் யாக்கோபு பலி செலுத்தினான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனோடு கூட பேசினான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வாசல் எப்போதும் திறந்திருக்குது. நம்முடைய சத்தத்தை கேட்கறதுக்கு வாசல் எப்போதும் திறந்திருக்குது. ஆனா நாம கர்த்தரை என்ன செய்யறது இல்ல, சோத்திரம் பண்றது இல்ல, துதிக்கிறது இல்ல. பிலிப்பியர்ல ஒரு வசனம் 4:6 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நான் சொல்லுகிறேன், ஜெபத்தை சொல்றதுக்கு முன்னாடி வாசிங்க, 4:6 படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். சோத்திரம் இல்லாம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, சோத்திரம் இல்லாம அங்க ஜெபம் இல்ல. ஆனா இப்ப நம்ம சோத்திரத்தை விட்டுட்டோம், ஜெபத்தை மட்டும் என்ன செய்யறோம்? அதை தாங்க, இதை தாங்க. ஆண்டவர் எந்திரிச்சு போயிடுவாரு, கொள்ளையடிக்கிறவன் வந்துட்டானாண்டா. ஆண்டவர் என்னது, எந்திரிச்சு போய் காலைல எந்திரிச்சு வந்தானே கொஞ்ச நேரம் ஒரு பாட்டை பாடுவோம், கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஜெபிப்போம், கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்வோம், கர்த்தரை துதிப்போம். அப்புறம் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இன்னைக்கு அவன் வந்துருவான், இவன் வந்துருவான், என்ன கொஞ்சம் அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, மறைச்சு போடுங்க. இல்லைன்னா வர வழியில அவன் ஏதாவது என்னது, நம்ம ஜெபம்லாம் என்னது, நம்ம வேற லெவல்ல இருக்கும். நான் சொல்றேன், காலையில எந்திரிச்சோன்னு கையை உயர்த்தி கர்த்தாவே நல்லவர்னு சோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, பாடுங்க, ஆராதிங்க. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை, போற போக்கத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருங்க. அப்படிதானே? நல்லது இல்ல அது. போய் எந்திரிச்சு உட்கார்ந்ததுல என்னது, நான் ரொம்ப நாளா வாடகை வீட்டுல இருக்கிறேன், ரொம்ப நாளா என்னது, இந்த வாடகை கொடுக்க முடியாம பிரச்சனையா இருக்கு, ஒவ்வொரு மாசமும் எனக்கு காம்ப்ளிகேட்டா இருக்குது, இந்த கரண்ட் பில் கட்ட முடியல, இந்த குடி தண்ணீர் வரி என்ன செய்யல, கட்ட முடியல, ஒவ்வொரு வாங்கியிருக்க குழுவை அடைக்க முடியல. இப்படியே டெய்லி போய் இதை சொல்லி பாருங்களேன், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அதுக்கு பதில் நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, பலி செலுத்துங்க. அதுக்கு பதில் என்ன செய்யுங்க, பலி செலுத்துங்க. கர்த்தரே என்ன செய்வாரு, அவரே பேசுவார். யாக்கோபே நீ பயப்படாத, நான் கூட வரேன். கர்த்தர் கூட வந்துட்டா எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும், அற்புதமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பலி செலுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா கூட வருவாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 46:4 சொல்றாரு பாருங்க, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வாரேங்கிறாரு.
நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன். நல்ல கவனிங்க, எவ்வளவு அதிகாரமா சொல்றாரு, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு என்ன செய்வேன்? வருவேன். ஏன்னா துதிகளிலே பிரியப்படுகிறவன். யாக்கோபு எப்போது துதிக்கிறவன், யாக்கோபு எப்போது கர்த்தரை ஆராதிக்கிறவன். அவன் தகப்பனார் அவனுக்கு அதை கத்து கொடுத்திருக்கான். அவனுடைய தாத்தா அவனுக்கு என்ன செய்திருக்கிறாரு? ஆபிரகாம் கத்து கொடுத்திருக்காரு. பாருங்க ஆபிரகாம், பாருங்க அப்படியே கடகடன்னு முடிச்சிட்டோம் பாருங்க. ஆபிரகாம் பாத்தீங்களா? ஆதியாகமம் 12:8 படிங்க. ஆதியாகமம் 12:8 படிங்க. ஆதியாகமம் 12. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கில் இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காக இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. இது யார் தெரியுமா? தாத்தா. இது யாரு? யாக்கோபுக்கு இவர் யாரு? ஆபிரகாம் தாத்தா. தாத்தா வந்து பலிபீடத்தை கட்டி அங்க என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு பலி செலுத்தினாரு. இப்ப 13:4 படிங்க. ஆதியாகமம் 13:4 படிங்க. 13:4 படிங்க. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 14:8 படிங்க. ஆதியாகமம் 14:8 படிங்க. அப்பொழுது சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து? ஆதியாகமம் 14:18 படிங்க. 14 ஆதியாகமம் 14:18 படிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. நல்ல கவனிங்க, இந்த பலி செலுத்தின இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு ஊழியக்காரனை வச்சு அவனை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா 13:2 சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஆஸ்தி உடையவனாய் இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. சீமானாய் இருந்தான். அவன் யாரா இருந்தான்? சீமானாய். நான் சொல்றேன், துதிக்கக்கூடிய ஒரு நபர் பிச்சைக்காரனா இருக்க மாட்டான். துதிக்கக்கூடிய நபர் யாரா இருக்க மாட்டான்? பிச்சைக்காரனா இருக்க மாட்டான். ஆராதனைக்கு வரக்கூடிய ஒருத்தரையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வெறுமையா விட மாட்டாரு. அதனால பலி செலுத்துகிறதுல நீங்க எப்படி இருக்கணுங்க? முந்தினவர்களாய் காணப்படுங்க. தாத்தா வந்து ஆபிரகாம் வந்து பலி செலுத்தினா, அவருடைய தகப்பனார் வந்து பலி செலுத்தினா, இப்ப யாக்கோபும் பலி செலுத்தினாரு. இப்ப யாக்கோபோட கர்த்தர் பேசுறாரு, நான் உன் கூட வரேன். கர்த்தர் கூட வரணுமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் யாரும் போயிடாதீங்க. கரெக்டா நான் உங்களை 10:30க்கு, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, 10:30க்குலாம் உங்களை விட்டுருவேன். நான் கரெக்டா எக்ஸாக்டா விட்டுருவேன். நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. அடுத்த வாரம் சீக்கிரமா வந்துருங்க. எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவே, நல்ல தேவன் நன்மை செய்தார். இந்த பாடலை பாட போறோம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, கையை தட்டி பாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கையை தட்டி பாடுங்க. பைபிள்லாம் வச்சிருந்தா பைபிளை சேர்ல வச்சிருங்க. எல்லாரும் எழுந்து நின்று வாயை திறந்து, இதுவரைக்கும் நான் மௌனமா தான் துதிச்சு பார்த்திருக்கேன். மௌனமா தான் நான் ஆராதிக்கிற பழக்கம். இன்னைக்கு வாயை திறந்து ஆராதிக்க போறோம். கையை தட்டி ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவேன், நல்ல தேவன் நன்மை செய்தார். இந்த பாடலை பாடுவோமா? நன்றி பலி பீடம் கட்டுவே, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். செய்த நன்மைகள் ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் பாடுவே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போ, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போ, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரே நுழையாமல் காத்து கொண்டு, கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரே நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி தகப்பனே. கையை தட்டி எல்லாரும் நன்மை
நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள். செய்த நன்மையாயிரங்கள் பாடுவே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீர் சிந்தினீரே, புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே, சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே ஊற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். ரபலப 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 ரபலப. செய்த நன்மையாயிரங்கள், செய்த நன்மைகள், செய்த நன்மையாயிரங்கள். பார்க்க கண்களே தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கைகளை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி வாய்களை திறந்து நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். கைகளை தட்டி பாடுங்க. சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மைகள், பார்க்க கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி ரபலபர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 . செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், ஆயிரங்கள் பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மைகள். ஓ சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள். கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி நல்ல சத்தமாக கைகளை தட்டி ஹல்லேலூயா ரபலபஷந்தரனா. கர்த்தர் நல்லவர்.
யாக்கோப்பு தன் தகப்பனாகிய ஈசாக்கு பலி பீடத்தை கட்டி வைத்த இடத்துல, பலி செலுத்தின இடத்துல அவனும் பலி செலுத்தினான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனோடு பேசினார். அவர் சொன்னார், நீ பயப்படாதே, அவன் கூட வருகிறேன்னு சொன்னாரு. கர்த்தர் இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து, நான் உன் கூட வர ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, உன்னை உயர்ந்த இடத்துல நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தேவ பிள்ளைகளே, உடைய சமூகத்திலே காத்திருந்து பலி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே பலி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த ராத்திரியில எங்களோடு கூட பேசுங்க அப்பா. அடுத்த வாரம் கர்த்தர் என்னை இப்படியாய் நடத்தினார், பேசு ஆண்டவரே, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, சாட்சி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு புதிதாய் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. இயேசு மூல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர்